ஐ டோன்ட் நோ. அதாவது மக்களே, நம்ம பைக் ஓட்டும் போது ரொம்ப நாளாகவே இப்போ வரும்போது ஒரு சவுண்டு, பட்டாசு மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வருது. அதாவது கொஞ்சம் எப்பயாவது தான் வருது. அது நான் நினைக்கிறேன் ப்ளக்கு க்ளீன் பண்ணணுமா இல்லை சேஞ்ச் பண்ணணுமான்னு தெரியல. அதனால் மெக்கானிக்கை பார்த்தேன், கொஞ்சம் சைடில் விடுங்க வண்டி என்னாரு. ஸோ he asked me to park the bike in the side and here is a mechanic shop. It's also in Bhubaneswar. ஸோ இஸ் செக்கிங் மை ஸ்பார்க் ப்ளக். பாருங்கள் மக்களே, அவர் ஸ்பார்க் ப்ளக்கு நான் யோசனை பண்ணேன், அதே மாதிரி கட்டுறாரு. பார்ப்போம், அதுவாக இருந்தால் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிடுவோம் புதுசாக. ஸோ ஐ திங்க் வி கேன் சேஞ்ச் த ஸ்பார்க் ப்ளக். कार्बन हो गया। कार्बन हो गया, अच्छा। भैया आप बताइए कार्बन को, मेरा यूट्यूब में डालता है. सो इट्स लॉट ऑफ कार्बन देयर इन द स्पार्क प्लग, सो ही इज गोइंग टू क्लीन दैट. थैंक यू. So he is cleaning the plug, but I told him to change a new one and I will keep this as a spare. ஸோ அதாவதுங்க, அவர் நல்லா க்ளீன் பண்ணி தரேன்னாரு. பட் க்ளீன் பண்ணி கொடுக்குறத வந்து பத்திரமா வச்சுக்கிறேன். எதுக்கும் வந்து ஒரு புது ப்ளக்கு ஒன்று போட்டுற சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு 1500 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. சென்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா 1600 சில்லரை கிட்ட வரும். பார்க்கலாம். இங்கேயே நம்ம பூரி போயிட்டு திருப்பி புவனேஸ்வர் வர போகிறோம். அதுக்கப்புறமா தான் விசாகப்பட்டினம் போக போகிறோம். பார்க்கலாம். புதுசு போகிறது நல்லது தான். தேங்க்யூ. Before there was a lot of carbon, now you can see it is good. Here is very good, but still we are going to change a new one. Yeah. ஸோ அதாவதுங்க, சவுண்டு வந்து எப்படின்னா ஒரு பட்டாசு வெடிச்சு அப்படி வரும். பட்டா டிப் டிப் அப்படியே வருது சவுண்டு.